கைப்பட்டூர் தன்னிலாய் வாழும் அம்மே முப்புடாதி அம்மே கார்த்தியாயனி ചിത്ത സമാധാനം കിട്ടിയിടുവാൻ എത്തുന്ന ഭക്തരെ കാത്തിടണേ. ജയ ജയ ഭഗവതി ജയ ജയ മഹാകാളി ജയ ജയ ഭദ്രകാളി ജയ ജയ ഓം ശക്തി ജയ ജയ മഹാശക്തി ജയ ജയ ധട ധട ധിടു ധിടു ധട ധട ധിടു ധിടു. എത്രയോ നാളുകളേറെയായി നിൻ തിരുനാമങ്ങൾ പാടുന്നൊരേഴയാം ഭക്തരിൽ നിൻ കരുണ ഏകുവാനിന്നു ഞാൻ കൈതൊഴുന്നേ. ഏഴയാണെങ്കിലും എൻ്റെ പാപം തീരുവാനായിതാ കൈതൊഴുന്നേ. சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து அவதரித்தவர் கால பைரவர். இவரை மகா கால பைரவர் அப்படின்னு சொல்லலாம். சிவபெருமானுடைய மகன் முறையில் விளங்கக்கூடியவர். 8 பைரவ திருக்கோலங்களை எடுத்தவர். இந்த 8 பைரவரையும் நாம அஷ்ட பைரவர்கள் அப்படின்னு அழைக்கிறோம். இந்த 8 பைரவர்களும் காசியினுடைய 8 திக்கில் காவல் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால்தான் காசி அப்படிங்கிற திருத்தலம் பைரவருக்கே உரிய கஷேத்திரம், பைரவ கஷேத்திரம் அப்படின்னு காசிய சொல்லலாம். ஆலயத்தை பூட்டி சாவிய அவருடைய காலடியில வச்சுட்டு போயிருவாங்க. அப்பனா இப்போ வச்சிட்டு எடுத்துட்டு போயிருவாங்க. இப்ப வச்சுட்டு போயிருவாங்கன்னா அங்க இருக்கான்னு போய் தேடக்கூடாது இல்லையா? வச்சிட்டு சாஸ்திரத்துக்கு திரும்ப அதை எடுத்துட்டு போற வழக்கம் உண்டு. இன்றைக்கும் ஆலயத்தினுடைய சாவியை முறையாக கால பைரவரிடத்தில் தான் ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிற வழிபாடு உண்டு. வாழ்க்கையில இந்த பிரச்சனை நமக்கு நீங்கவே நீங்காது அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் எடுத்து வச்சு கவலைப்பட்டு இருக்கிறோம் இல்லையா? அது போல பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த பைரவரை தொடர்ந்து தேய்பிறை அஷ்டமி காலத்தில் நாம் வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பான முறையில் அந்த பிரச்சனைகள் நீங்கும். காலத்தில் வந்து நமக்கு அருளக்கூடியவர், காலனையும் வெல்லக்கூடியவர், மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவர் கால பைரவர் தான் காசிக்கு இன்றைக்கும் காவலாக இருந்து அருள் புரிகிறார் அப்படின்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க. எப்பேற்பட்ட காவல் தெய்வமாக இருந்து நம்மை காக்கக்கூடியவர் அப்படின்னு. அதனால உங்க மனக்கவலை எல்லாத்தையும் நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க. கால பைரவர் கவலைகள் அனைத்தையும் நீக்கி வாழ்க்கையில் நமக்கு வெற்றியை கண்டிப்பாக பெற்று தருவார்.